சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எல்லாம் நடத்தியிருக்காரு கலாநிதி மாறன். இவர் ஒரு கார்ப்பரேட் ஃப்ராட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் திரு தயாநிதி மாறன். இந்த குடும்ப சண்டை வெளியே வந்திருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? என்ன நடந்துச்சு? டாடா ஸ்கை மூட்டை கட்டி ஓடியா போயிட்டான். டாடா எவ்வளவு பெரிய நிறுவனம், கருணாநிதி பிறக்கிற காலத்துக்கு முந்தையா இருக்கான். யாரு? டாடா. டாட்டாவை விரட்டி டாடா ஸ்கையை மூடிட்டான். யாரால? கலாநிதி மாறனால. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் டாட்டாவை மிரட்டுகிறார்கள். டாட்டாவை மிரட்டின 2 பேரும் ஜெயலலிதா 2014 வந்த பிறகு KK நகர் ஏட்டையாவுக்கு தப்பி துபாய்க்கு இரவோட இரவா ஓட்டம். காவிரி காய்ந்தது திமுகவால்னு பழம்பெரும் பகுத்தறிவாளர் கழக தலைவர் PRK குப்புசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கர்நாடகாவில இருந்து காவிரி கூட்டணும் கலைஞர் இந்த டைலாக். ஆமா ஆமா ஆமா. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. இதான். ஆமா சார், கருணாநிதி சொன்னார். அப்ப சுப்ராயன் தான் MLA. அப்ப சன் டிவிக்கு விளம்பரம் கொடுங்கப்பா. திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் என்னங்க இவர் சன் டிவிக்கு விளம்பரம் கேட்டு விளம்பர ஏஜெண்டா மாறிட்டார் முதலமைச்சர். நீ என்ன கம்பெனிப்பா வச்சிருக்க? ஒரு முதலாளி சங்கம் போவாங்கல்ல, நீ ஐயா இந்த மாதிரி நான் வைக்கிங் பனியன் அப்படியா சன் டிவி விளம்பரம் கொடுப்பா. இந்த விளம்பரம் புக் பண்ணிக்க கையோட. தலைமைச் செயலகத்துல சிஎம் சன் டிவிக்கு விளம்பர ஏஜெண்டா மாறிட்டார். யாரும் ஒரு ஆள் மட்டும் தோன்றி இருக்கா விட்டால் இந்த நாடு பட்டிருக்கிற பாடு தமிழ்நாடு அல்ல. திருவாரூர் முத்துவேளாளர் கருணாநிதி கம்பெனியா மாறிது. தமிழ்நாடு கருணாநிதி நாடா மாறிது, இல்லைன்னா கலாநிதி நாடா மாறிது, உதயநிதி நாடா மாறிது. எம்ஜிஆர் ஒருவன் மட்டும் தோன்றலைனா இந்த மா மனிதன். கருணாநிதி ஒருக்க சொல்றாரு, என்னுடைய மருமக மாறன் இருந்தான், என்னை எனக்காக ஆசைப்பட்டானே தவிர அவனுக்காக இந்த நாற்காலி மீது ஆசையப்படல. அவருடைய மனசாட்சின்னே சொல்லுவாங்க. ஆமா. ஆனா பேரனுங்க இந்த சீட்டை கேக்குறானுவ. கருணாநிதி சொன்ன ஸ்டேட்மென்ட், சிஎம் சீட்டை கேக்குறாங்க. சீட்டை என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுறானுங்க. அறிவாலயத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு சோபா வாங்கி போட்டதே சன் டிவி அங்க போன பிறகுதான். அது வரைக்கும் கிழிஞ்ச சோபா இருக்கு, நானே பார்த்துருக்கேன். பஞ்செல்லாம் மேல தெரியும். எவ்வளவு சோபா? 1.5 லட்சம். அறிவாலயத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு சோபா வாங்கி போட்ட குடும்பம் எது? சன் குடும்பம் தான். திமுக அதிகாரம், அதே போல மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன்ற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கலாநிதி மாறன் எல்லா இந்தியா முழுக்க நீங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இத்தனை சேனல் இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க சூர்யா, உதயம் எல்லாமே. அதாவது திராவிடம்னா திராவிட முத்த கொள்ளை, திராவிட கொள்ளை, மயான கொள்ளை மாதிரி திராவிட கொள்ளை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், ரொம்ப முன்னாடியே பேசி இருக்க வேண்டிய தலைப்பு இது. இந்த விவாதம் எடுக்கணும் போது நீங்க வெளியூர் பயணத்துல இருந்தீங்க. சன் குழுமத்தின் நிறுவனர் திரு கலாநிதி மாறன், அவருடைய சகோதரர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அண்ணன் தம்பியிடையே சொத்து தகராறு, ஒரு பண மோசடின்னே திரு தயாநிதி மாறன் ஒரு வக்கீல் நோட்டீஸ் திரு கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கிறார். சன் குழுமம் தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமான ஒரு டிவி நிறுவனம், உங்களுக்கும் தெரியும். தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அண்ணன் தம்பிகள், முரசொலி மாறனின் மகன்கள். ஆனால் அவங்க குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எல்லாம் நடத்தியிருக்காரு கலாநிதி மாறன். இவர் ஒரு கார்ப்பரேட் ஃப்ராடு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் திரு தயாநிதி மாறன். இந்த குடும்ப சண்டை வெளியே வந்திருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? என்ன நடந்துச்சு சார்? சன் தொலைக்காட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 90களில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இன்னைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஆளுமைகளாக 50,000 கோடிகள், 5 பில்லியன் டாலர், மில்லியன் அல்ல பில்லியன், சன்ரைஸ் ஹைதராபாத். ஆமா சார். அதே போல ஆப்பிரிக்காவில் ஒரு கிரிக்கெட் அணி, யூகேவில் ஒரு கிரிக்கெட் அணி. தம்பி கொடுத்துருக்கிற அபிடவிட்ல இந்த தகவல்லாம் இருக்கு. அப்போ ஸ்பைஸ் ஜெட்
விமான நிறுவனம். அது அமித்ஷா மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு விரட்டி விட்டார். யார? கலாநிதி மாறனை. இப்படி பல பெரிய பராசுர பன்னாட்டு நிறுவனங்களை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பித்தது என்று நம்ம பார்க்க வேண்டியது. சாம்ராஜ்யம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இப்போ 90களின் துவக்கத்தில் இவர்கள் எங்கிருந்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்தால் அவங்க அப்பா காலம் முரசொலி மாறன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது தயாநிதி மாறன் சேத்துப்பட்டு சிக்னல் இருக்கக்கூடிய அருணா இன் ஹோட்டலில் ஸ்னோ பவுலிங் நடத்தி கொண்டிருந்தார். ஸ்னோ பவுலிங் ப்ளஸ் கேபரன்னா நடனம், டான்ஸ், பார், ஸ்டார் ஹோட்டலில் கேபரா டான்ஸ். இது நடத்தி கொண்டிருந்தவர் தான் தயாநிதி மாறன். இன்றைய எம்பி, முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர், முரசொலி மாறனுடைய பிள்ளை. இவ்வளவு தகுதி உள்ள இவர். இதுதான் நிலைமை. சரி, கலாநிதி மாறன் எங்க இருந்தாருன்னா 90களில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி படிக்க போனவர். அங்கு கூர்க்கிலிருந்து வந்த கர்நாடக பார்ப்பன பெண்ணான கங்காவை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார். கங்கா இல்ல சார், காவேரி. இல்ல, உங்களுக்கு தெரிந்தது காவேரி, எனக்கு தெரிந்தது கங்கா. கங்காங்கிற பேர் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, காவிரி காய்ந்தது திமுகவால்னு பழம்பெரும் பகுத்தறிவாளர் கழக தலைவர் PRK குப்புசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகம் என்கிட்ட இருக்கு. எப்படி காவிரி காய்ந்தது திமுகவால். அது வானம் பார்த்த இதுதானே? அதாவது உங்களுக்கு வானம் தான் பார்க்க, வேற எதுவும் பார்க்கும். அப்போ இந்த புத்தகம் அறிவாலயத்தில் வைத்து கொளுத்தப்பட்டது. PRK குப்புசாமி தான் நொய்யலாரை காப்பாற்றியவர், காவிரி காப்பு குழு தலைவர். இந்த PRK குப்புசாமி நீங்க ஜெயலலிதாவை முன் அனுமதியின்றி பார்க்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். சாதாரண வழக்கறிஞர், கரூர் PRK குப்புசாமி, கரூர். இந்த புத்தகத்துல இந்த பெண்ணுடைய பெயர், எப்ப திருமணம் நடந்தது, கலாநிதி மாறனுடைய மனைவி கங்கா. ஆமா, எப்ப திருமணம் நடந்ததுன்னா VP சிங் பிரைம் மினிஸ்டர். சரி, VP சிங் பிரைம் மினிஸ்டர் 89, 91. இந்த காலகட்டத்தில் தேவிலால் துணை பிரதமர். தேவிலாலுடைய தலைமையில தான் இவர்களுக்கு திருமணம் நடந்தது அண்ணா அறிவாலயத்தில். யாருக்கு? கங்காவுக்கும் கலாநிதி மாறனுக்கும். கங்கா என்கின்ற பெயரை கருணாநிதி தான் காவிரியாக மாற்றினார். எதுக்கு அப்படி மாத்தினார்? நீங்க அதை அவருக்கு தான் கேட்கணும். சரியா? இப்போ இல்ல நீங்க கேளுங்க. ஏன்னா காவிரி அல்ல, அந்த அந்த அம்மையாருடைய பெயர் கங்கா. எந்த கூர்க்கை சேர்ந்த பார்ப்பன பெண்களும் காவிரி என்ற தமிழ் பெயரை சூட்ட மாட்டார்கள். இது ஒரு விஷயம். கர்நாடகாவில இருந்து காவிரி கூட்டணும் கலைஞர் இந்த டைலாக். ஆமா ஆமா ஆமா. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. இதான். ஆமா சார், உங்களுக்கு. அப்போ இதற்கு பிறகுதான் இவர்கள் சென்னையில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏதாவது தொழில். அது வரைக்கும் சென்னை இவர்களுக்கு பேஸே இல்லை. யாருக்கு? 2 பேருக்கு, அனந்தமி 2 பேருக்குமே, கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும். இல்ல, அவரு அப்ப அரசியல்ல பீக்ல இருந்தவர் இல்ல முரசொலி மாறன் இருந்தாரு. ஆனா மகன்களை அரசியலுக்குள்ள நுழைக்கவே இல்லை. சரி, அரசியலுக்குள்ள நுழைக்கவே இல்லை. இன்றளவிலும் கலாநிதி மாறன் அரசியல்ல கிடையாது, அரசியல் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் சக்தி அவர் தான், கலாநிதி மாறன். இந்த சூழ்நிலையில வீடியோ பூமாலை, அப்போ வந்து டிவி டெக் இருக்கு. அந்த டிவி டெக்கில் செய்திகளை பதிவு செய்து கேசட்டில் போட்டு பார்ப்பாங்க. 90களின் துவக்கத்தில் இப்படி தான் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. வீடியோ. ஆமாம், வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்போ தூர்தர்ஷன் தான் தொலைக்காட்சி. கருணாநிதி பலமுறை தூர்தர்ஷன் போட்டி உடைப்பார். ஏன்னா எங்கே திருப்பினாலும் பிரச்சார் பாரதி, என்ன பாஷைன்னு அவனுக்கு தெரியாது. ஹிந்தியில் தான் முழு ஒளிபரப்பு நடக்கும். பல போராட்டம், திமுக நடத்துகிற போராட்டம் டிவி பெட்டி உடைக்கும் போராட்டம் தான். அதாவது தூர்தர்ஷனில் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் விளம்பர லாபம். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். ஆமாம் ஆமாம் ஆமாம், 350 கோடி ரூபாய் லாபம். அப்போ இந்தியா முழுக்க தெரிஞ்சது தூர்தர்ஷன். இல்லை, தமிழ்நாடு மட்டும் தானே விளம்பரம் கொடுப்பான். அதாவது தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சென்னை, எங்க அந்த பீச் ரோட்ல ஒரு டவர் இருக்குல்ல, ஆமா சார், அங்க நான் சொல்ல 90களில். கேரளாவுனா கேரளாவில் தூர்தர்ஷன் மலையாளத்தில் இருக்கும். ஆமா ஆமா. ஆந்திராவில் தெலுங்குல இருக்கும். அதுதான் தூர்தர்ஷன். அப்போ
இந்த தூர்தர்ஷனில் அன்றைய வருமானம் 360 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடி, 365 நாளைக்கு 365 கோடி. இதில் இசைவேளாளர் நடராஜன், அவரு சமுத்திரம் ஒரு நாடார், 2 பேரும் நெட்டையர்கள். இவர்கள் தான் தூர்தர்ஷனுடைய நிர்வாகிகள் அன்றைக்கு 90களில். அப்போ நடராஜன் என்ன பண்றாரு, கலாநிதி மாறனுக்கு ஒரு யோசனை சொல்றாரு, உங்க அப்பா மத்திய மந்திரி, ஒரு லைசன்ஸை வாங்க, இதை அப்படியே 350 கோடியை 35,000 கோடி ஆக்கிடலாம். எதிர்காலத்தில் இதுதான் மிகப்பெரிய தொழில்நுட்பம். இதை அன்றைய தூர்தர்ஷன் கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் எங்க திருப்புறாங்க, சன்னுக்கு திருப்புறாங்க. அப்போ சன் தொலைக்காட்சியை பொறுத்து அன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் சேனல் எல்லாமே மணிலாவில் இருந்து தான் ஒளிபரப்பாகும். பிலிப்பைன்ஸினுடைய மணிலா கேசட்டை சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் கொடுத்து அனுப்பி சிங்கப்பூர்லேருந்து அங்கே பிலிப்பைன்ஸுக்கு மணிலாவுக்கு போய் அது ஒளிபரப்பாகும். இதுதான் அன்றைய காலகட்டத்தில். அப்போது கலாநிதி மாறன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோடு கல்லூரியில் படித்த நண்பர்களை பூரா வேலை கொடுத்துறார். அப்போ தான் சாக்சேனா, இப்போ இருக்கிற ஆர்எம்ஆர் ரமேஷ், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார் தினகரனில், எனக்கு அவர் பேர் மறந்து போய், இப்படி நண்பர்கள் குழாமோடு தான் இந்த சன் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறாங்க. சன் டிவி சக்சேனா. அது இல்லாமல் இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார், எங்க இப்போ தினகரில் இருக்கார். எல்லாமே கல்லூரி நண்பர்கள். இந்த ஆரம்பிக்கிற காலத்தில் ஒரு புது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருக்கார், ஆனால் ஃபண்டு இல்லை. அந்த காலகட்டத்தில் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. எவ்வளவு? 100 கோடி தேவை. 100 கோடிக்கு இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணா இந்தியன் பேங்க் சேர்மன், யாரு கேட்டாலும் லோன் கொடுப்பார். ரம்பா, மீனா, அத்தனை நடிகைகளுக்கும் நீங்க அசையும் சொத்துக்கள் அசையாம சொத்துக்களை வாங்கி கொண்டு லோன் கொடுத்துருவார். என்ன இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் யார் கேட்டாலும் லோன் உண்டு. வைரமுத்துல ஒரு 5-6 கல்யாணம் மட்டும் வாங்கி கட்டிட்டார், பொன்மணி வைரமுத்து மாளிகைன்னு. அப்போ அருமையான நபர். இந்த துரோகத்தால் அவர் கொல்லப்பட்டால் செத்து போனார் வச்சுங்க, அது ஒரு விஷயம். அப்போ இதுக்கு டெபாசிட் வேணும்ல. திமுக அறக்கட்டையில் இருக்கிற அந்த ஏழவாழ தொண்டை கட்டியிருப்பான்ல பணம், அதுதான் டெபாசிட். அதை வச்சு தான் சன் டிவி தொடங்குச்சு. எங்க ஆரம்பிச்சாங்க? அண்ணா அறிவாலயத்தினுடைய முதல் தளத்தில். ஆமா, கீழே கட்சி ஆபீஸ், மேலே சன் தொலைக்காட்சி அலுவலகம். டெபாசிட் எது செக்யூரிட்டி? இந்த பணம் திமுக. அதுக்காக தான் தயாளமாக ஒரு ஷேர், முரசொலி மாறன் ஒரு ஷேர், மல்லிகா மாறன் ஒரு ஷேர், அன்புக்கரசி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இத்தனை பேருக்கும் அதில் ஷேர். அன்னைக்கு சன் டிவி தொடங்கும் போது அப்போ தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே பொதிகைக்கு போன விளம்பரத்தை போறோம். அப்படியே திருப்பி யார் விட்டது? நடராஜன் என்ற இசைவேளாளர் குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதியுடைய உறவினர். இது கூட ஒத்தாசை பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரம் என்ற நாடார். எங்க போனாலும் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஒரு நாடார் இருப்பான், ஒரு நாடார் இருப்பான். நீங்க இந்திய உளவுத்துறை ஈழப்பிரச்சனையில படுபயங்கரமாக இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிற பொழுது, அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஒரு கிறித்துவ நாடார் கூடவே இருந்தார். பல நாடார்கள் இருந்தாங்க. அப்போ இது எனக்கு என்னுடைய அறிவுக்கு வந்த பிறகுதான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த நாடார்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கமிட்டாலும், எதிரிக்காலும் சரி துரோகிக்காலும் சரி, உண்மையா இருப்பான் என்பது இந்த உளவுத்துறை எடுத்து வைத்திருக்கிற ஒரு பட்டியல். இதை அப்படியே வச்சுங்க. அப்போ இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது சன் தொலைக்காட்சி. சன் தொலைக்காட்சி வளர வளர தூர்தர்ஷன் மூடப்பட்டு விட்டார். அதாவது கொஞ்சம் தோய்வடைய ஆரம்பிச்சு, முடிஞ்சே போச்சு. நீங்க இதுல நீங்க கமர்ஷியலா இருக்கும். மிட் நைட் மசாலா 12 மணிக்கு மேல என்ன நடக்கு? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. நிறைய பேர் 12 மணிக்கு பாக்குறக்க முடிச்சிட்டு இருப்பான். எது செக்ஸ் படம், செக்ஸ் பாட்டோ, அது ஊரா ராத்திரி 12 மணிக்கு வரும். நானே பார்த்துருக்கேன். இதுக்கு மேல அபிடேவிட்டே தேவையில்லை. சின்ன பையா பழம் என்ன, அப்போ பல ரசிகர்கள் என்ன வருமா, 12 மணிக்கு என்னடா சன் டிவி போடுவானா? சன் டிவியில பாட்டு, டிவி எண்ணிக்கை எல்லாம் குறைவு இல்ல சார்? குறைவு. ஆமா, ஒரு சில வீடுகள்ல தான் ஊர்ல டிவி. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் பொது டிவி. ஒரு கேபிள் டிவி வந்துருச்சு. அப்போ சன் டிவி 80 ரூபா. எங்க அம்மா சொல்ல, சன் டிவி கனெக்ஷன்காரன் வந்துட்டு போனா, அது சன் டிவி கனெக்ஷன். ஆமா, கேபிள் டிவி இல்ல, சன் டிவி தான். சன் டிவி கனெக்ஷன். ஆமா. இப்படி வந்த பிறகு நீங்க இந்த தொழில்நுட்பம், இன்டர்நெட் கனெக்ஷன். அப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த பிறகு ஒரு 500 டெலிஃபோன் இன்டர்நெட்டுக்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல
அது அண்ணன் தம்பி சொன்னார், அண்ணன் கார்ப்பரேட் திருடன், எது கார்ப்பரேட் ஃப்ராடு. இப்போ இது தம்பியும் ஒரு ஃப்ராடு தான். தம்பியும் அப்ப அவர் அமைச்சராக இருந்த காலத்துல எதுக்கு அமைச்சராகிறாரு? தொலைத்தொடர்பு துறைக்கு அமைச்சராகிறாரு. அண்ணனும் தம்பி இங்க பார்ட்னர், 50,000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலுக்கு பார்ட்னர். அதே தம்பி தொலை தொடர்பு துறைக்கு அமைச்சர். இப்போ நம்ம சவுகார்பேட்டை சேட் இருக்காங்க, வட்டி கொடுக்குறாங்கல்ல, 5 வட்டி 10 வட்டிக்குன்னு கொடுப்பான். அவனையே தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எப்படி இருக்கும்? 5 வட்டி 10 கோடி வட்டிக்கு கொடுக்குற சவுகார்பேட்டை சேட்டை தமிழ்நாட்டினுடைய மொத்த நிதியும் கொடுத்து நீயே ஃபைனான்ஸ் பண்ணிக்க. இப்படி ஆச்சு. தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சர் டாடா ஸ்கை மூட்டை கட்டி ஓடியா போயிட்டான். யாரு? டாடா. எவ்வளவு பெரிய நிறுவனம். கருணாநிதி பிறக்கிற காலத்துக்கு முந்தியா இருக்கான். யாரு? டாட்டாவை விரட்டி டாடா ஸ்கையை மூடிட்டான். யாரால? கலாநிதி மாறனால. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் டாட்டாவை மிரட்டுகிறார்கள். டாட்டாவை மிரட்டின 2 பேரும் ஜெயலலிதா 2014 வந்த பிறகு KK நகர் ஏட்டையாவுக்கு தப்பி துபாய்க்கு இரவா ஓட்டம். யாரு? அண்ணன் தம்பி 2 பேர். ஜெயலலிதா வந்த பிறகு என்ன நடந்ததுன்னா, சன் டிவிக்கு விலைக்கு கொடுத்தீங்க சாக்ஸுக்கு. ஐயப்பன் செத்தே போயிட்டான். கையை காலை உடைச்சு சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் 2013 ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டிகிட்டு வரும்போது நான் பார்த்து அழுதான். ஐயப்பன் என்ன ஆட்டம், என்ன பாட்டம். இப்போ அதே ஆட்டம் இப்போ நடக்குது. அது வேறு விஷயம். அப்போ என்னன்னா படம் தயாரிப்பாளர்கிட்ட சாக்ஸ் பேசுவார், சன் டிவி கொடுத்துடணும், இல்லை கொடுக்க முடியாது, 35 மார்க். படத்துக்கு மார்க் போடுறது சன் டிவியில் 35 மார்க்கு. படத்தை வித்துட்டான்னா 75 மார்க். இப்படி நீங்கள் 2006-11 வாக்கில் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் 100 தயாரிப்பாளர். 2006-11 அப்போதான் பெரிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவன் பூரா கண்ணில் தண்ணி விட்டுட்டு இவர்கள் எதிர்க்க முடியாம அப்படியே போயிட்டான். 2011 ஜெயலலிதா வந்த பிறகு 100 புகார் எங்க ரமேஷ் ஆபீஸ்ல. யார் மேல? சாக்ஸ் மேலையும், கலாநிதி மேலையும், தயாநிதி மேலையும், ஐயப்பன் என்ற அடியாள் மேலையும். அவரு தான் சினிமா கட்டுப்பாட்டு வச்சிருந்தார் 2006-11. அப்போ ஜெயலலிதா கூட எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட சொல்லி எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் யாரை சொல்றான், சன் டிவி கலாநிதி மாதிரி எம்டி தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுச்சு அந்த அம்மா. ஐயோ கொள்றாங்களே. அதே போல கலாநிதி மாறனும் சத்தம் வருவதற்கு முன்பு காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் தகவல் தெரிஞ்ச பிறகு 3:30 மணிக்கு அவர் ஷார்ட்ஸ் போட்டு அவரும் கங்கா கலாநிதி மாறனும் அப்படியே ஜெர்மன் ஷெப்பர்டோட வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகிற நேரத்தில் உளவுத்துறை பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஊர் உளவுத்துறைக்கு அல்வாவை கொடுத்துட்டு 20 நிமிஷத்தில் ஏர்போர்ட் சார்ட்டர் ஃப்ளைட் ஜெட்டு ஏறி துபாய் போயாச்சு. நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி தேடுறதுக்குள்ள எங்கே போயிட்டாரு? துபாய் போயிட்டாரு. ஜெயலலிதா அன்னைக்கு பயங்கர டென்ஷன். ஏன் எப்படி கோட்டை விட்டீங்கன்னு. அம்மா இப்படி போவார், இப்படியெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலம்மா. நாங்கள் கும்மிடிப்பூடியில் ஒழிஞ்சிருப்பாரு, அண்ணா நகரில் ஒழிஞ்சிருப்பாரு, அபிஷேகரில் ஒழிஞ்சிருப்பான்னு பார்த்தா துபாய் போயிட்டாருமா. இதுதான் நீங்கள் அவர்களுடைய நெட்வொர்க். காலையில் 4 மணிக்கு ஏர்போர்ட் ஆஃப் இந்தியா அத்தாரிட்டி அவனை எழுப்பி பர்மிஷனை வாங்கி சார்ட்டர் ஃப்ளைட்டில் எங்கே போயிட்டாங்க? துபாய் போயாச்சு. அப்போ தான் பார்த்து டாட்டாவை மிரட்டியவர்கள் KK நகர் ஏட்டையாவுக்கு பயந்து தப்பி ஓட்டம் அன்னைக்கு செய்தி. அப்போ இவ்வளோ பெரிய நெட்வொர்க் உருவாயிருச்சு. இந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா, மீண்டும் நான் ரிவர்ஸுக்கே போகிறேன். இவர்கள் இந்த சன் தொலைக்காட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வருவதற்கு என்ன காரணம்னா, அவங்க அப்பா அமைச்சராக இருந்த காலத்தில், எப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார்ல வாஜ்பாய் கவர்மெண்ட்டில், அப்போ என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் தடை செய்யப்பட்ட டிரான்ஸ்மீட்டர்கள், இராணுவத்திற்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய டிரான்ஸ்மீட்டர்களை இம்போர்ட் பண்ணுறாங்க. இவர்களுடைய அந்த டிரான்ஸ்மீட்டர் வந்த இன்னைக்கு 39 சேனல் இருக்குது. 39 36 இருக்குது. இதெல்லாம் அப்போ டெவலப் ஆனதுதான். இது இந்த வாய்ப்பு ஸ்டார் டிவிக்கு கூட வந்து கிடைச்சிருக்காது. அந்த டிரான்ஸ்மீட்டர்களை இறக்குமதி பண்ணிட்டு இவங்க இறக்குமதி பண்ணி லைசன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு பொருள் வந்துருச்சு, மீண்டும் தடை. எப்படி? அப்போ இந்த இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னால் உள்ளது திமுக அரசியல் தான். அதே போல நீங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா,
வீரப்பனை போய் நம்ம அண்ணன் கோபால் பார்த்துட்டு வர்றாரு. ம். பார்த்துட்டு வந்து உலக மகா செய்தி, உலகமே வீரப்பன் ஒரு ஆள் இருக்கானா, ஆமா. அவனுடைய பேட்டி எடுத்திருக்காரான்னு உலகமே தேடுது. தேடுகிற பொழுது பேட்டி எடுத்துட்டு வந்துட்டார். வந்த பிறகு 3 கோடி ரூபாய் பேரம் பேசுறாரு. யாரு? ஆனால் கோபாலன். ம். அப்போ லண்டன் பிபிசி வந்து இந்த ஒரே செக் 3 கோடி கொடு. லண்டன் பிபிசி கொடுத்துட்டு யாரையும் நீ வந்து எதை பற்றி பேசக்கூடாது. அப்போ 3 கோடி கொடுக்கலாம்னு பார்க்கும்போது கலாநிதி மாறனே நக்கீரன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. கொடுக்காதீங்க, உங்களுக்கு 3 கோடி தானே வேணும், நான் தர்றேன். எப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லாட் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஓடும், விளம்பரம் 3/4 மணி நேரம் ஓடும். இந்த விளம்பரத்தை பூரா நீங்களே வாங்கிக்க. நீங்களே எனக்கு ஒரு 40 கொடுத்து நீங்கள் ஒரு 60 எடுத்துங்க. 5 கோடிக்கு வரும். 5000 30 3 கோடி கிடைச்சிருச்சா, 2 கோடி எனக்கு கொடுத்துருங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு எழுதி முடிச்சு அந்த வீடியோ வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு விளம்பரம் வாங்க சன் நெட்வொர்க்கு பூரா போகிறாங்க. அனுபவ பிளான்டேஷன், தேக்கு மர திட்டம், இப்படி பல பேர் அன்றைக்கி ஏமாற்றிட்டு இருந்தான். அங்கே போனால் நாங்கள் சன் டிவி விளம்பரம் கொடுத்தாச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறான், சன் டிவி விளம்பரம் கொடுத்தாச்சு. அப்போது விளம்பரம் இவர் கோபாலோடு ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பே இந்த வீரப்பனுடைய, அதாவது வீரப்பனோடு நேர்காணல் சன் டிவி அப்படின்னு விளம்பரம். வீரப்பனோடு நக்கீரன் வரல, வீரப்பனோடு சன் தொலைக்காட்சி. அப்போ கோபால் விளம்பரத்துக்கு தேடி தேடி அலையிறாரு. பாவம், ஒரு விஷயம் விளம்பரம் வரல. ஏன்னா விளம்பரம் யாரை நம்பி கொடுப்பான், சன் தொலைக்காட்சி நம்பி தான் கொடுப்பான். சரி. அப்போ 3 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டார். யார்? நக்கீரன் கோபால். ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் அதில் அவருக்கு 1 பைசா விளம்பரமும் இல்லை, லாபமும் இல்லை, பிரயோஜனம். அந்த வீடியோ வாங்கிட்டாங்க, ஃபுட்டேஜ் எழுதி எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாச்சு. கலாநிதி மாறா யார் ஆபீஸ்க்கு வராரு, நக்கீரன் ஆபீஸுக்கு வந்து நீங்க விளம்பரம் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிங்க, எனக்கு 2 கோடி கொடுத்துருங்க, நீங்க 3 கோடி எடுத்துங்க. ஆனால் விளம்பரம் ஒருத்தம் கூட ஒத்த பைசா கொடுக்கல. சன் டிவி விளம்பரம் வாங்கின போது இப்படி கோபால கொடுப்போம். இது இப்படி. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்ணில் தண்ணி விட்டுட்டு இருக்கார். எப்படி கார்ப்பரேட் ஃப்ராடு. அதே போல் 6 மாநகராட்சிகள் எப்போ நடக்குதுன்னா, அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு கலாநிதி மாறன்னா, முழுக்க கேபிள் டிவியை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால் தான் எந்த தொலைக்காட்சி நம்மகிட்ட வருவான். அப்போது இதுக்காக திமுக ஆட்சி காலத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி இந்த 6 மாநகராட்சியில் மாநகராட்சி செலவுலையே கேபிள் டிவி பதிக்கப்படுகிறது. கேபிள் டிவி மாநகராட்சி செலவுலையே கேபிள் டிவி பதிக்கப்படுகிறது. இதை மாநகராட்சி செஞ்சு கொடுக்குது. அதாவது அன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பண செலவுலயே அந்த சன் டிவி நடத்திட்டாங்க. அதுதான். இன்னொன்னு அண்ணா அறிவாலயத்திலே அது சேனல். ஆமா. நீங்க உதயசூரியன் டிவின்னு வேற யாரும் ஆரம்பிக்க முடியுமா? அது அறிவாலயத்திலேயே இவர்களுக்கு தான் அது வாய்ப்பு இருந்தது. அதுதான் தயாளமாக ஒரு ஷேர். இந்த இவ்வளவு பெரிய நிறுவனம், இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணமே இது திமுக தான். திமுக நீங்க திருப்பூர்ல இருந்து பனியன் முதலாளிகள் பூராமே அந்த வரி குறைப்புக்காக போறாங்க. திருப்பூர்ல 10,000 கோடி ரூபாய் பனியன் பிசினஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், லோக்கல் மார்க்கெட் எல்லாம். கருணாநிதி சொன்னார், அப்போ சுப்பராயன் தான் எம்எல்ஏ, அப்போ சன் டிவிக்கு விளம்பரம் கொடுங்கப்பா. திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் என்னங்க இவர் சன் டிவிக்கு விளம்பரம் கேட்டு விளம்பர ஏஜெண்டாக மாறிட்டார் முதலமைச்சர். அன்னைக்கு நீ என்ன கம்பெனிப்பா வச்சிருக்க, ஒரு முதலாளி சங்கம் போவாங்கல்ல, நீ ஐயா இந்த மாதிரி நான் வைக்கிங் பனியன் அப்படியா, சன் டிவி விளம்பரம் கொடு. ஏப்பா டே இந்த விளம்பரம் புக் பண்ணிக்க கையோட. எங்க தலைமைச் செயலகத்தில் சிஎம் சன் டிவிக்கு விளம்பர ஏஜெண்டாக மாறிட்டார். அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் ராஜ் டிவி. ராஜ் டிவி ராஜேந்திரனுக்கு பக்கத்து வீட்டில் கூட யாருக்கும் தெரியல. ராஜேந்திரனுக்கு பக்கத்து வீடு கூட இன்னைக்கும் இருக்கிற ஒரு சேனல், பெரிய சேனல். ஆனால் ராஜ் டிவிக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஒருத்தர் எனக்கு பண வழி இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காரு. ராஜேந்திர மவுண்ட் ரோட்ல கேஷ கடை வைத்திருந்தா நம்ம இந்த ராஜ் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஒருத்தர் இலங்கையை சேர்ந்த ஒருவர். அவர் இன்னும் எனக்கு பணம் இல்லைன்னு பல பஞ்சாயத்துகள் தேடிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு பல டிவி சேனலை ஆரம்பித்தது ஒருத்தர். நிர்வாக பார்த்து கொண்டு வந்தவரை முதலாளி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சேனலு, ஒரு இலங்கை தமிழச்சு கனடாவில் இருக்க அந்த அம்மா ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு மேனேஜர் போட்டு பார்த்துக்க சொல்லுது. மேனேஜர் முதலாளி ஆயிட்டார். மேனேஜரை முதலாளி ஆயிட்டார். பல முதலாளிகள்னால சொல்ல முடியும்.
அப்போ இவருக்கு அமைச்சர் ஆன பிறகு, தொலை தொடர்புத்துறை அமைச்சர் ஆன பிறகு 100 கோடி ரூபா செக்யூரிட்டி காமிச்சா தான் சேனல் லைசன்ஸ். இப்படி யார் செய்தது? தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இப்படி செய்யப்பட்டது. சரி. அதே போல் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த உடனே ஒரு மினி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை எங்கள் சன் டிவி அலுவலகத்துக்கு வந்துருச்சு. 350 கனெக்ஷன். ஆமாம், அது 500 கனெக்ஷன் சொன்னாங்க. 500. அப்போ தம்பி அமைச்சர், தம்பி யார் கேட்கறது? அப்போதான் அந்த இன்டர்நெட் வந்த புதுசு. இன்டர்நெட்டு வந்த புதுசு. அப்போ ஒரு தொலை தொடர்புத்துறை கனெக்ஷனுக்கு குறைஞ்ச அந்த காலத்திலேயே 1 கோடி ரூபாய் லாஸ். அப்போ 500 கனெக்ஷனுக்கு 500 கோடி லாஸ். இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கு நடந்தது, சாட்சிகளே இல்லை. ஏன்னா அதிகாரிகள் பூரா திமுகவையும் முரசொலி மாறனையும் சன் டிவியும் பகைத்து கொண்டு யாருமே சாட்சி சொல்ல வரல. அந்த வழக்கு நீர்த்து போச்சு. அதே போல ஸ்டெர்லிங் சிவசங்கரன் ஒருத்தர் இப்போ டிவியில் பேசிட்டு இருக்காருல்ல, அவர் தான் ஆற்காடு முதலியார். நீங்கள் முரசொலி மாறனோட நெருங்கிய நண்பர், பெரிய தொழிலதிபராக வளர்ந்த ஒரு நபர். அவர்கிட்ட ஏர்செல்ல மிரட்டி கேட்குறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழர் அனந்த கிருஷ்ணன், மலேசியாவில் உலக கோடீஸ்வரர் ஒருவர். அவரிடமிருந்து 1000 கோடி ரூபாய் சன் தொலைக்காட்சிக்கு டொனேஷன் வருது. எவ்வளவு? 1000 கோடி டொனேஷன். இது அதுக்கு பதிலாக இந்த ஏர்செல்ல அவருக்கு தாரை வார்க்கணும். அவருக்கு தர மாட்டேங்கிறார். யார்? ஸ்டெர்லிங் சிவசங்கரன். கடுமையான நெருக்கடியை கொடுத்து அவர் தப்பி இந்தியா விட்டு தப்பி ஓடுறார். இந்தியா விட்ட தப்பி ஓடுகிறார். இப்போ வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து மலேசியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரான அனந்த கிருஷ்ணனிடம் இந்த ஏர்செல் நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டது. அதுக்காக எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஸ்டெர்லிங் சிவசங்கரனை ஓட விட்டு இவர்களுடைய அதிகாரத்தினால் அவர் என்ன ஆனார்னே தெரியல. இப்போ எல்லா தொழிலும் விட்டுட்டு வந்து இப்போ யூடியூப் பேசிட்டு இருக்காரு ஸ்டெர்லிங் சிவசங்கரன். அப்போ இப்படி பல விஷயங்கள். அந்த காலத்தில் சன் தொலைக்காட்சியை தவிர வேறு எந்த நிறுவனங்களிலும் பெரிய விளம்பர நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலையை பார்க்க கூடாது. அதாவது தன்னை மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. இது அது சக்சஸ் ஆயிருச்சு. ஏன்னா அத்தனைக்கு காரணம் பொலிட்டிக்கல் பவர், திமுக. வேற எதுவுமே இல்லை. முரசொலி மாறனுடைய மறைவு வரைக்கும் அண்ணன், தம்பி, தங்கச்சி அத்தனை பேருக்குமான நிறுவனமாக இருந்தது. 2003 முரசொலி மாறன் மரணத்திற்கு பிறகு இது அப்படியே யார் எடுத்துக்கிட்டா? நீங்க கலாநிதி மாறன் கைக்கு போயிடுச்சு. எப்படின்னா இந்த நிறுவனமே பல 1000 கோடி லாபத்தில் ஓடுது. சரி. ஆனா லாபத்தில் ஓடுன இந்த நிறுவனத்தை பப்ளிக் ஷேர் வாங்குறாரு கலாநிதி மாறன். பப்ளிக் ஷேர் ஏன் வாங்குறாருன்னா, பப்ளிக் ஷேர் வாங்கினா இதை யாரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது. சரி. ஏன் உரிமை கொண்டாட முடியாதுன்னா, இந்த பப்ளிக் ஷேர் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவர்கள் தான் அதை பங்குதாரர். செபி இதுக்குள்ள வந்துருவான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா முரசொலி மாறனுடைய டெத் சர்டிஃபிகேட் வருவதற்கு முன்பே இதெல்லாம் எங்க மாறிடுச்சு? பங்கு வர்த்தகத்தில் மாறிடுச்சு. இப்ப தம்பி என்ன சொல்றாரு? இதே பல 1000 கோடி லாபம் வருது, இதை எதுக்கு பப்ளிக் ஷேர் வாங்கணும்? தேவையே இல்லை. இதைத்தான் இப்போ தம்பி சொல்றாரு. ஆனாலுமே தம்பி ஷேர் உட்பட அத்தனை பங்குகளும் யாரு பக்கம் போயிருச்சுன்னா கலாநிதி மாறன் பக்கம் போயிருச்சு. அப்போ கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுடைய சகோதரி அன்புக்கரசி, அந்த அம்மா இதுல ஒரு ஷேர். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா கேரளாவை சேர்ந்த ஒரு சிறுபான்மை முஸ்லீம் மருத்துவரை அந்த அம்மா விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அம்மா ராமச்சந்திரா மெடிக்கல்ல டாக்டரா இருந்தது. அப்போ கருணாநிதி காலத்திலேயே ராமச்சந்திரா மருத்துவமனையை விலை கேட்கறாங்க. யாருக்கு? சகோதரிக்கு சீர் கொடுக்குறது. எவ்வளவு நடந்தது? எந்த பத்திரிகையிலும் செய்தி வராது. இங்க பத்திரிகைகள் பூரா சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், கல்வி விற்கிறவன், அவன் அச்சு ஊடகமும் காட்சி ஊடகம். கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து, மணல் கடத்தல் வைகுண்டராஜன், வின் டிவி தேவநாதன், மீடியா பாருங்க எல்லாம் அக்கிஸ்டு பூரா. அப்போ எந்த செய்தியும் வராது. அப்போ என்ன பண்றாங்க? உடையாறு மருத்துவக் கல்லூரியை மிரட்டி கருணாநிதி அரசுடைமை ஆக்கிட்டார். அரசுடைமை ஆக்கிட்டார். ஆக்கி அதுக்கு இவங்க ஒரு விலை வச்சு அதை யாருக்கு கொடுக்கறது? அன்புக்கரசி. இவன் பூராமே சொல்லணும் ஆப்பிரிக்கன் வாழ் மக்களுங்க. அந்த மக்கள் பூரா
தமிழ்நாட்டில். ஆப்பிரிக்கன்ல பார்பேரியன்ஸ் இருப்பான்ல, நபீபியா தான்சானியா நாட்டு மக்கள் மாதிரி தமிழன். பாவங்க அந்த அப்பாவி மக்கள், தான்சானியா மக்கள். ஆமா. அப்ப அதே போல தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன் இதெல்லாம் கண்டுக்காம விட்டாங்க? என்ன சார் இல்ல வர 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 அவ்வளவு அசுர பலம் இருக்கும்போது இவங்களை எதிர்த்து இல்ல அப்படி இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். அதாவது ஜார் மன்னனை விட அதிகாரம் படைத்த எவனு மேல என்ன ஆச்சு? கியூபாவில் அமெரிக்கா அவ்வளோ பெரிய பராசூர நிறுவனத்தை வச்சிருந்தான். என்னாச்சு அமெரிக்கா? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. கியூபாவில் மாசே தூங்க என்ன பண்ணாரு? தனி மனிதனாகத்தான் ஆரம்பித்தார் உலக வாழ்க்கை. அதனால அதுக்கெல்லாம் பெரிய இலங்கையில் பிரபார் என்ன பண்ணார்? தனி ஒரு மனிதனாக தான் அந்த யுத்தத்தை ஆரம்பித்தார். 40 ஆண்டு காலம் அணுகுண்டு வைத்திருக்கிற 5 நாடுகள் எது போராடலையா? அதனால அதெல்லாம் அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையை மீண்டும் அரசுடைமையாக்கி அரசிட்ட விலை கொடுத்து வாங்கி அந்த மருத்துவமனை யாருக்கு எடுக்கும்? யாருக்கு கொடுத்துட்டாங்க? அப்படி ஒரு முயற்சி நடந்தது. அப்புறம் தான் அதிமுக ஆட்சி வந்து 91ல் வெங்கட ஓடி போய் யாரு போய் சேர்ந்தாரு? ஏடிஎம்கே போய். பல பேர் ஏடிஎம்கே போற காரணமே இவங்க தாங்க. நீங்க எம்ஜிஆர்னு ஒரு ஆள் மட்டும் தோன்றி இருக்கா விட்டால் இந்த நாடு பட்டிருக்கிற பாடு தமிழ்நாடு அல்ல, திருவாரூர் முத்துவேளாளர் கருணாநிதி கம்பெனியா மாறி இருக்கு. தமிழ்நாடு கருணாநிதி நாடா மாறி இருக்கு, இல்லைன்னா கலாநிதி நாடா மாறி இருக்கு, உதயநிதி நாடா மாறி இருக்கு. எம்ஜிஆர் ஒருவன் மட்டும் தோன்றலைனா அந்த மா மனிதன் அத்தனை 1 கோடி தொண்டை எங்க இருந்து போனா? திமுகவில் இருந்தே எல்லாம் எம்ஜிஆர் பண்ணி போயிட்டான். அப்போ உன்னை பிடிக்காம அத்தனை பேர் இங்கதான் இருந்திருக்கான். வைகோட்ட இருந்து அத்தனை பேரும் உன்னை பிடிக்காம ஓங்கோட இருந்திருக்கான். வைகோ போன பிறகு 9 மாவட்டத்தை உட்பட அத்தனை பேர் அங்கே போயிட்டான். வைகோ திருப்பி அங்கேயே வித்து விட்டார். அது வேற விஷயம். அப்போ ஜெயலலிதா பின்னாடி போய்தான் அந்த ராமச்சந்திரா மருத்துவமனை மீட்டெடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி அந்த அந்த அம்மாவுக்கு 1000 கோடி ரூபாய் சீர் கொடுத்து கொண்டு போய் அமெரிக்காவில் செட்டில் பண்ணிட்டாங்க. யார? அன்புக்கரசிய. இல்ல சார், அன்றைக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரே சாம்ராஜ்யமா இருந்தவங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்குது. வரத்தானே செய்யும். நீ என்ன நடந்ததுன்னா, போர்ட் கிளப்ல வீடு கட்டுறாரு கலாநிதி மாறன். இவருது தயாநிதி மாறன் வீடு தானே? கலாநிதி மாறனுக்கு அங்கதான் சார் இருக்கு. இவர் என்ன அமைச்சர் குப்பத்தில குடியிருக்காரு? போர்ட் கிளப்புனால கோடீஸ்வரர்கள் குடியிருக்கக்கூடிய ஏரியா. சரி சரியா? அப்போ போர்ட் கிளப்ல வீடு கட்டி கருணாநிதியை கொண்டு போய் காமிக்கிறாங்க. கருணாநிதி பார்த்துட்டு பிரமிச்சு போய் பாதியிலே திரும்பி வந்துட்டாரு. பார்க்க அவருக்கு என்ன ஏறுது? பிபி ஏறுது. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி பிரமிப்பு பிரமிப்பு பிரமிப்பு. 1000 கோடி 2000 கோடின்னு நீங்க இவ்வளவு பெரிய பணம் கொட்டுகிற பொழுது அங்க பூரா என்னவா இருக்கு? பிரெஞ்சு 14ஆம் லூயினுடைய அரண்மனையை விட பிரிட்டிஷ் குயின் அரண்மனை கூட இப்படி இருக்காது. இப்போ அப்படிதான் இருக்கு. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அவர் பொழுது போலினா ஜெட் எடுத்துட்டு நேரா ஆஸ்திரேலியா போயிடுவார். இந்துமா கடலை கடந்து அங்க போய் கேஷனோவில் விளையாண்டுட்டு அப்படியே தாய்லாந்து போயிட்டு எங்க நம்ம அமைச்சர் அண்ணா நகர் அப்படி சுற்றி வீட்டுக்கு வர்றத போல இன்னைக்கு லைஃப் அவர் லைஃப் அப்படித்தான். ஏன்? யார்? கலாநிதி மாறன். நீங்க $5 பில்லியன் 50,000 கோடிக்கு சொந்தக்காரர். வேற என்ன பண்ணுவாரு? காசெல்லாம் தங்க பசுமா சாப்பிட்டுவாரு. 3 இட்லி 2 சப்பாத்தி தானே. அப்போ இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை போர்ட் கிளப்ல கட்டி வச்சு கருணாநிதி மிரண்டு போய் திரும்பி வந்துட்டார். வந்த பிறகு நீங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சியை அதிகாரத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரும். கருணாநிதி ஒருக்க சொல்றாரு, என்னுடைய மருமக மாறன் இருந்தான், என்னை எனக்காக ஆசைப்பட்டானே தவிர அவனுக்காக இந்த நாற்காலி மீது ஆசையப்படல. அவருடைய மனசாட்சின்னே சொல்லுவாங்க. ஆமா. ஆனா பேரனுங்க இந்த சீட்டை கேட்கறானுவோ. கருணாநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட், சிஎம் சீட்டை கேட்கறாங்க. சீட்டை என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுறானுங்க. அதுதான் சண்டை வந்து எங்க சன் டிவில இருந்து அண்ணாரி விரட்டி விட்டது. நேரா போய் ஆன்டிகிட்ட போயிட்டாங்க சோனியாட்ட. சோனியா ஆன்டி, ஆட்சியை கலைச்சிருக்கீங்க, எங்களை காங்கிரஸ் சேர்த்துங்க, மத்திய மந்திரி ஆகுங்க. ரூட்டு அதை விட முரசொலி மாறன் பேரவின் இதெல்லாம் செய்தியே ஆகலை. நம்மால் தான் குஷ்பு குழந்தை பிறகு தான் பெரும் 8 கால செய்தியாக போடுவான். தினத்தந்தி எங்கே செய்தியை போட்டான் 75 வருஷமா. அப்போ முரசொலி மாறன் பேரவை ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. ஆரம்பிச்சு நம்ம களக்காடு கருணாகரன் தலைமையில் திருநெல்வேலியில் முதல் பிரம்மாண்ட கூட்டம்.
திமுக பாதி பேர் அதில் போயிட்டான். திமுக பாதி பேர். ஆமா, இவர் கலாநிதி மாறன் ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாவில் நேராக பறந்து மதுரை ஏர்போர்ட்ல இறங்கிட்டார். ஜெட் இறங்கி கருணாநிதி பார்த்தாரு, கட்சியை புலந்துருவானு போல் இருக்க, கட்சியை காணாம போயிரு போல் இருக்க. ஏங்க அறிவாலயத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சோபா வாங்கி போட்டதே சன் டிவி அங்கே போன பிறகு தாங்க. அது வரைக்கும் கிழிஞ்ச சோபா இருக்கு, நானே பார்த்துருக்கேன். பஞ்செல்லாம் மேலே தெரியும். எவ்வளவு சோபா? அறிவாலயத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சோபா வாங்கி போட்ட குடும்பம் எது? சன் குடும்பம் தான். அதே போல நீங்க 2011 விஜயகாந்த் திமுக பக்கம் வந்தா ஜெயிச்சிருவார். சரியா? ஜெயலலிதா ஜெயலலிதா ரேட்டு பேசுது, கலாநிதி மாறன் ரேட்டு பேசுறாரு. கலாநிதி மாறன் சொன்னாரு, அதுக்கு ஒரு விலை நான் கொடுத்தேன், நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து. திமுகவுக்கு இப்ப இன்னைக்கு விஜய் வாக்கு மாதிரி எனக்கு விஜயகாந்த் வாக்கு. நான் கொடுத்துட்றேன். யாரு? கலாநிதி மாறன் 1500 கோடி ரூபாய் விஜயகாந்த் கொடுப்பதற்காக பேர ரெடி. ஜெயலலிதா பாச்சு, அதுக்கு விலையே இல்லை. எத்தனாயிரம் கோடி வேணும்? குடும்பத்தையே பர்ச்சேஸ் பண்ணிருச்சு. நீ கட்சியை தானே பர்ச்சேஸ் பண்ணுவ? ஜெயலலிதா மொத்த குடும்பத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிருச்சு. யார்? விஜயகாந்த் ஃபேமிலியை. விஜயகாந்த் ஃபேமிலியை மொத்த குடும்பம் பர்ச்சேஸ் பண்ணது. அதான் வெங்கடேஸ்வரா 100 ஏக்கராவில் என்ன மருத்துவமனை, பாண்டிச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், அதுதாங்க ஜெயலலிதா காசு தான். சரி சார், இல்லைன்னு 1000 சொல்லலாம், 1000 கதை வரலாம். அப்போ இந்த பர்ச்சேசிங் ஸ்டைல கட்சிக்குள்ள கொண்டு வந்தது யாரு? மாறன் பிரதர்ஸ் தான். மாறன் பிரதர்ஸ் தான். அப்போ கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் வந்தா அந்த காலத்துல 1 ரூபா கட்டு 100 ரூபாய் ஜிப் ஷோப்ல வச்சுக்குவார். எவ்வளவு? 1 ரூபா. 10 ரூபா இல்ல சார்? இல்ல, அப்புறம் தான் 10 ரூபாய் ஆச்சு. கடைசியா 10 ரூபா. 10 ரூபாய 100 பேருக்கு 10 ரூபா கொடுத்தா இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. டிரைவர், வாட்ச்மேனு, செக்யூரிட்டி, இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. போய் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் என் பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு, எவ்வளோல? 10 ரூபாயில பண்ணிட்டு வா. நான் 100 ஆண்டு இருக்கணும், நான் 100 வயசு இருந்தால் தான் நீயும் இப்படி இருப்பேன், போ. அப்படி 10 ரூபா கொடுப்பார். 10 ரூபாயில போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் அவர் பணத்தை தொட்டு பணத்தை செலவு பண்ணியே 50 வருஷம் ஆச்சு. முதல் முறையாக அவர் எம்எல்ஏ ஆனார்ல, அதற்கு பிறகு 50 ஆண்டு காலமா எதை கையை நிட்டாரோ அது வந்துடும். காசெல்லாம் கொடுக்க எதுக்கு காசு கொடுக்குறாரு? எந்த முதலமைச்சருங்க காசு கொடுத்து வாங்கினாங்க? அப்படி ஏதாவது தெரியுமா? கவுன்சிலரே காசு கொடுக்கறது இல்லை. முதலமைச்சருக்கு போயிட்டீங்க, அந்த ஏரியா கவுன்சிலர் ஆகிட்டா போதும், கடையில் டேய் என்ன அதை அண்ணன் வர சொன்னார். கவுன்சிலர் இப்படி தான், மண்டல செயலாளர் இப்படி தான். இல்லை, எம்எல்ஏ 10 ரூபாய் ஏன் கொடுத்தாருன்றீங்க? இல்லை, ஏன் கொடுத்தாருன்னா எதோ கொடுக்கணும், கொடுக்காம சும்மா சொன்னால் சாமம் விட்டுருவான். அதனால 10 ரூபா நோட்டை வச்சு டிஆர் பால் போனால் இந்த நீ ஒரு 10 ரூபா வச்சுக்க, குடும்பத்தோடு போய் பிஎம்டபிள்யூ பென்ஷன் வச்சுருப்பேன், அதில் போய் எனக்கு சாமியை கும்பிட்டு 100 ஆண்டு வாழணும்னு சொல்லி போய் என்னுடைய பிறந்தநாள், அடுத்த பிறந்த நாளுக்கு மறுபடி 10 ரூபா உண்டு, போ. இதுதான். அப்போ இதெல்லாம் உடைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கலாநிதி மாறன் தான். இதெல்லாம் உடைத்தது, காசை வீசி எறிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்தது யாரு? கலாநிதி மாறன் தான். ஏன்னா தம்பிய இங்க டாட்டாவுக்கும் கலாநிதி மாறனுக்கும் சண்டை. டாடா ஸ்கை தமிழ்நாட்டில் வரவே இல்லை கடைசி வரைக்கும். டாடா ஸ்கையே தமிழ்நாட்டில் வரவே இல்லை. என்ன காரணம்னா, தம்பி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். டாடா நிறுவனங்களை இந்தியா முழுக்க ஒரு நெருக்கடியை கொடுத்தது கலாநிதி மாறன். அதாவது அதிகாரம், திமுக அதிகாரம், அதே போல மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன்ற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கலாநிதி மாறன் இந்தியா முழுக்க. நீங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இத்தனை சேனல் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க சூர்யா, உதயம், எல்லாமே. அதாவது திராவிடம்னா திராவிட மொத்த கொள்ளை, திராவிட கொள்ளை, மயான கொள்ளை மாதிரி திராவிட கொள்ளை. அப்போ நம்பர் 1 வந்து கர்நாடகாவில் தான் நம்பர் 1. 2வது தமிழ், 3வது தெலுங்கு, 4வது மலையாளம் வருமானம் வருது. இன்னைக்கு ஏறக்குறைய பலாயிரம் கோடி ரூபாய், குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி ரூபாய் இன்னைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி. என்ன சொல்றாருன்னா திரு தயாநிதி மாறன் அவருடைய நோட்டீஸ்ல 2003 எப்படி இருந்துச்சோ அந்த ஷேர்ஸோ எங்களுடைய அந்த எல்லாருக்குமான பங்குகளோ அப்படியே திரும்பி வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நிறைய முறைகேடுகளை பண்ணிட்டார் கலாநிதி மாறன். அதே போல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த முறைகேட்டு பணத்துல தொடங்கினது. ஐபிஎல் கிரிக்கெட் இப்போ ஒரு டீம் வாங்கியிருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், காவியா கலாநிதி மாறன் அவங்க பாத்துக்கிறாங்க. ஆமா, அவங்க டாக்டர் எல்லாம் கூட ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு நோட்டீஸ் பண்ணி சொல்றாரு. இல்ல, அதாவதுங்க
ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு சார்? தயாநிதி மாறன் ஆ. விசாரிச்ச வரைக்கும் ஆ. ஒரு பெரிய சூதுவாது கண்ணிங்களா தெரியாது. யதார்த்தமா பேசுவார் சார். யதார்த்தம். அதாவது எல்லாமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பிளாட்டினம் ஸ்பூன். பிளாட்டினமே. டைரக்ட் இவங்க அப்படித்தான். ஆ. இவங்களுக்கு அவங்க அப்பா முரசொலி மாறன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஆமா. படிக்க காசு இல்லாம எம்ஜிஆர் பணம் கொடுத்து ஒரு ஸ்டேஜில் கஷ்டம். அப்போ எம்ஜிஆர் தான் எங்கள் தங்கன்னு ஒரு படத்தை எடுத்து நிறைய கடன் இருக்கு. என்ன அன்னைக்கு கடன் 5000 10,000 50,000 1 லட்சம் கடன். இந்த கடனை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சு கொடுக்குறாங்க. எங்கள் தங்கம் படம். அந்த அம்மாவும் காசு வாங்கல, இவரும் காசு வாங்கல. அன்றைக்கு ஒரு 20 லட்ச ரூபா கிடைக்குது எங்கள் தங்கம் படத்துக்கு. இதுதான் அன்னைக்கு நிலைமை. இப்ப இவர்களை போல அதுதான் கருணாநிதி அந்த போர்ட்கள் வீட்டை போய் பார்த்துட்டு ஒவ்வொரு விளக்கும் பல லட்சம் ரூபாயாம். ஆமா. எங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறேன். நம்ம சிவாஜி வசந்தமலை வசனம் மாதிரி. என்னுடைய காதலிகளுக்காக வானத்தில் தொங்குகிற நட்சத்திரங்களை கொண்டு வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன். நல்லா இருக்கும் அந்த வசனம். அப்ப அதே போல இட்டாலியன் டைல்ஸ். அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம். வாது பாடுறா எட்ரா பிளைட்ட விட்றா, ஆஸ்திரேலியாவுக்கு மெல்போர்டு விட்றா, அப்படியே திருப்பி இதுக்கு ஹோனலூலு விட்றா. எங்க அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஹோனலூலுன்னு ஒரு பெரிய தீவு இருக்கு. ஹோனலூலுன்னு பேர் தெரியலையா? இதை நான் அங்கே போயிருக்கேன். நம்ம இலங்கை தமிழர்கள் சொல்றதா? இலங்கை தமிழர் உலகத்திற்கு எல்லா தீவுகளும் இருந்திருக்கான். உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சிருப்பான். யாரு? ஈழத்தமிழன். அப்போ அவங்க சொல்றதுதான். இந்த பக்கம் இது என்னது பாலி தீவு, பாலி இந்த பக்கம் பாலி, அந்த பக்கம் ஹோனலூலு. நம்ம டவுன் பஸ் தானே எப்பவுமே. அதுக்கு பாஸ் வச்சு தான் நான் போயிட்டு இருக்கேன். டவுன் பஸ்ஸுக்கு ஒரு பாஸ் இருக்கு, வெளியூர் போறதுக்கு ஒரு பாஸ், 2 பாஸ் வச்சிருக்கேன். அது ஏறி அவன் மூஞ்ச பார்க்கறான். இந்த நேரத்துக்கு இப்படி ஒரு கிராக்கி வந்திருக்கானையா, என்னையா ஒன்றும் தேரலையா, இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ இவர்களுடைய வசதி வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதாவது டாட்டா பிர்லா கூட இப்படி செலவு பண்ண மாட்டேன். நீங்க செத்து போனான ரத்தன் டாட்டா, அந்த ஆளு கொரோனா வந்தப்போ 1500 கோடி எடுத்து கொடுக்குறான் மோடிட்ட. போதுமா இன்னும் ஒரு 1000 2000 கோடி தரணும். இப்படி என்ன காரணம்னா, அப்பா அம்மா கேன்சரில் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் சின்ன பையனா இருக்கும்போது அடிச்சுட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆள் பார்த்தா ஒண்ணுமே இல்லடா, இவங்க அப்படி வாரி வழங்கினது எந்த காலத்திலயும் இல்ல, எந்த காலத்திலயும் இல்ல. அதான் தம்பிக்கே கொடுக்கலையே. அமைச்சராக இருந்து இறந்துட்டாரு. யாரு சார்? முரசொலி மாறன் அமைச்சரா இருந்தே இறந்துட்டாரு. அரசு பணம் தான் ஆஸ்பத்திரி கட்டினாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆமா, செக் பண்ணிக்கங்க. அவங்க சொந்த பணம் கொடுக்கல, நயா பைசா இல்ல, அரசு பணம். நீ செக் பண்ணிக்கங்க. பிரெயின் டெட் வந்து ஆமா 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 அரசு பணம் தான். அது அப்போ அடுத்து அன்புக்கரசி லீகலா உள்ள வந்துருன்னு மறுபடியும் ஒரு 500 கோடி ரூபாய் கொடுத்து டோட்டலா லீகலா எழுதி வாங்கிட்டாங்க. அந்த அம்மா பார்த்து, சரி அண்ணன் தம்பி சண்டை எனக்கு போதும், நம்ம வீட்டுக்காரர் பாய் இருக்காரு, அவர் சம்பாரிச்சுக்குவாருன்னு அந்த அம்மா போயிடுச்சு. அப்போ இப்போ தயாளமாக ஒரு ஷேர் இருக்கு. இப்போ ஸ்டாலின் அண்ணன் தம்பி எனக்கு வேண்டாம், உங்க சாவகாசமே வேண்டாம்ப்பா. இந்த பிரச்சனையே சிஎம் கிட்ட அவர் போகுது, தகவல் போகுது. எப்போ? இப்போ. ஆமா ஆமா. யாரு? தயாநிதி மாறன் கொண்டு போறாரு. என்ன சொல்லிட்டாரு? உங்க பிரச்சனை நீங்களே பாத்துங்க, எனக்கு இதுல தலையிட நான் விரும்பல. யாருக்கு? அழகிரிக்கு வாய்ஸா, ஸ்டாலினுக்கு வாய்ஸா? சர்வே எடுத்தாங்கல்ல மதுரையில். ஆமா ஆமா. அட்டாக் பாண்டி உள்ள போனார்ல, அட்டாக் பாண்டி உள்ள அப்பாவி 2 உசுறு போச்சு, செக்யூரிட்டி 3 பேர் செத்து போயிட்டான். அப்போ இந்த சண்டை இனி வேண்டாம். அதனால அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள நான் வரல, நீங்களே பார்த்துங்கன்னு இப்போ முதலமைச்சர் தலையிடவே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுல தலையிட்டால் திமுக ஆட்சிக்கு எதிராக போயிடுவார். யாரு? கலாநிதி மாறன். அவரால் நீங்க அமித்ஷா கூப்பிட்டாரு, வாங்க கலாநிதி மாறன், உங்க ஸ்பைஸ் ஜெட்டு எனக்கு வேணும், எனக்கு என் சொந்தக்காரனுக்கு வேணும், எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த கோப்பு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. உங்கள் தம்பி சொன்ன கார்பரேட் ஃப்ராடு பூரா ஃபைல் ஆகிட்டு இருக்கு. கார்பரேட் ஃபைலு நீங்கள் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த காலத்தில். இதிலிருந்து கேபிள் டிவிக்கு கேபிள் தோணுதுலேருந்து பிஎஸ்என்எல்ல வச்சுருந்ததுலேருந்து அனந்தகிருஷ்ணனோட வான ஃபைல் 1000 கோடி, இப்படி பல ஃபைல் நான் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் பார்த்துக்குங்க. அதாவது தெரியுது பார்த்தீங்களா, திகார், அதையும் பார்த்துங்க, ஜன்னல் வழியாக பார்த்துங்க, இதையும் பார்த்துங்க, அதையும் பார்த்துங்க. ஐயா எதில் கையெழுத்து போடணும்? அந்த ஃப்ளைஸ் எது? ஸ்பைஸ் ஜெட்டு. அது சாதாரணமாக பிரமோத் மகாஜன்கிட்ட இருந்து வாங்கினது. பிரமோத் மகாஜன் அவன்
பாஜக ஆமா ஒரு சாதாரண ரிப்போர்ட்டரு. ம். வாஜ்பாய் பம்பாய் போகும்போதெல்லாம் கூட பிளிட்ஸ் ரிப்போர்ட்டர் அவர். அப்போ வாஜ்பாயோட நெருக்கமாக இருக்காரு. வாஜ்பாய் சொல்றாரு, நீ ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க, என் கூட வந்துரு. டெல்லிக்கு வந்த பிறகு அவர் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். யாரா டீல் பண்ணுறது? அம்பானி, அப்போ அதானியில் இல்லை, டாடா, பிர்லா, கோயங்கா எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை யாருக்கு கொடுத்தாரு? பிரமோத் மகாஜனுக்கு. பிரமோத் மகாஜன் என்ன பண்ணாருன்னா, பார்ட்டி ஃபண்டு வேணும் அடுத்து வேலைக்கு நிற்கிறது. என்ன பண்ணார்? எல்லா பயிலையும் கூப்பிட்டார். யாரை? டாடா, பிர்லா, அதானியில் அம்பானி மேலே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ஒரு 50,000 கோடி நிதி வேணும் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு இந்தியா பூரா. உங்களுடைய டெண்டர் பேமெண்ட் எல்லாமே இந்த தொலைத்தொடர்புத்துறைக்கு 500 கோடி, 1000 கோடி, 300 கோடி, 400 கோடி இருப்பாங்கல்ல, அதை பூரா நாங்கள் ரத்து பண்ணிடுறோம், அதை பூரா தள்ளுபடி பண்ணிடுறோம், அதை பூரா கேஷ் எங்களுக்கு கொடுத்துரும். எதுக்கு? எலெக்ஷனுக்கு வேணும்னு. வாஜ்பாய் அரசை மீண்டும் கொண்டு வந்ததுக்கு பெருங்காரணம் பிரமோத் மகாஜன். நீங்கள் வாஜ்பாயை நேரடியாக பார்க்க முடியா எப்பவுமே பார்க்க முடியாது, பிரமோத் மகாஜன் வழியாக தான் பார்க்க முடியும். சரி. அப்போது அதற்காகத்தான் பிரமோத் மகாஜன் சாதாரண நம்ம மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தவர் இந்தியாவினுடைய ரிலையன்ஸுடைய ஷேர் பூரா அவர் தான் வச்சுருந்தார். ரிலையன்ஸுடைய ஷேர், அவருடைய விமானம் தான் ஸ்பைஸ் ஜெட். அதை பூரா அவர் இறந்த பிறகு அவர் மகன் அப்போ இருந்த 1000 ரூபா நோட்டில் நம்ம சிரிக்காந்து அடிக்கிறாள் கொக்கைனை போட்டு அடிப்பாராம். அவருக்கு அதை அதோடு முடிச்சுது. இப்போ அந்த ஸ்பைஸ் ஜெட்டை விலைக்கு வாங்கியவர்கள் தான் நம்ம மாடர்ன் பிரதர்ஸ். அமித்ஷா 14 வந்தவரை கூப்பிட்டாரு, கையில் போட்டு கொடுத்துட்டு போயிருந்தார். இப்போ ஸ்பைஸ் ஜெட்டு நடராஜன் ஒருத்தர் தான் அதில் எம்டி. இப்போ அவரும் தெருவில் தெரியுறாரு. ஏப்பா அதையே ஒருத்தர் பிடிக்கிட்டா உனக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீயும் தெருவுக்கு போ, கோபாலும் தெருவுக்கு போ, நடராஜனும் தெருவுக்கு போ, ஸ்டெர்லிங் சிவசங்கர் நீயும் தெருவுக்கு போ, பல பேரை தெருவுக்கு போக வைத்தவர் தான் கலாநிதி மாறன். கடைசியா தம்பியும் தெருவுக்கு போ, எல்லாம் தெருவுக்கு போ. இவரை பார்த்தாலே இப்போ பயப்படுறாங்க. ஏன்? எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர். கடைசியா என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு கேபி கந்தசாமியுடைய மகன் குமரனை கூப்பிட்டாரு. ஏப்பா இங்க வா, தினகரன் எனக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆசை, உன் பத்திரிக்கை கொடு தினகரனை அப்படின்னாரு. இல்லை நான் கொடுக்க முடியாது, எங்கள் அப்பா கொப்ப நீ அரசு விளம்பரமே கிடையாது போ. அதை நம்பி தான் ஓடிட்டு இருந்தது. எது இல்லை அரசு விளம்பரத்தை இவங்க எப்படி தீர்மானிச்சாங்க? இவங்க டெல்லி அரசினுடைய அதிகாரத்தையே தீர்மானிப்பாங்க. இங்கே அரசை சொல்கிறீங்க, அரசு திமுக அரசு விளம்பரம் உனக்கு கிடையாது போயா அப்படின்னு உனையும் அதை நம்பி தான் ஓட்டிட்டு இருந்தார் குமரன். சரி என்ன பண்ணணும்? அடிமாட்டு விலைக்கு ஒரு 300-400 கோடி கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணும். அன்னைக்கு தினகரனுடைய ஓட்டம் பெருசு சார். கிராமப்புறங்கள்ல தினகரனை விரும்பி படிப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் சாணி பேப்பரில் போட்டு கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டார். யார்? தினகரன் கேபிக்கு செத்து போன பிறகு மகன் குமரன் அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்க. கொடுத்து அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு கடைசி என்னாச்சுன்னா வருண்மணியனை லவ் பண்ணி வருண்மணியனை அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி மொத்தம் 500 கோடி அவர் ஆட்டைப்பட்டு போயிட்டார். எங்கிருந்து வந்து தினகரன் கேபிக்க உடைய 500 கோடி எங்கே போச்சு? திரிஷாவை லவ் பண்ணி திரிஷாவுக்கு அவருக்கு 10 வயசு வித்தியாசம். அந்த வருண்மணியை திரிஷா கிடைக்கலன்னுடையும் திரிஷா கிடைக்கல நயன்தாரா பிடிச்சிக்கங்கிற மாதிரி கடைசியா குமரனுடைய மகளை கட்டி 500 கோடி இப்போ அவரு கண்டூருக்கு போயிடுச்சு. ஆக மொத்தம் இப்போ குமரன் ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கார். எந்த ஆசிரமத்தில்? ஏதோ ஒரு ஆசிரமத்தில் உட்காந்து இப்போ புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமின்னு ஓட்டிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் தினகரன் யார்கிட்ட வந்துருச்சு? அதுவும் கலாநிதி மாவட்டம் வந்துருச்சு. அடுத்து தினத்தந்தியும் வரும். ஏன்னா அதாவது நம்ம நல்ல லாபத்தில் ஓடிட்டு இருக்க தினத்தந்தி டெல்லியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 700 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்க வேண்டிய தேவை என்ன? தேவையே இல்லை. சிவந்தி ஆதித்தன் இருந்த பொழுது நீங்கள் யார்கிட்டையும் கடன் இல்லாமல் இந்த தந்தி நிறுவனம் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் கடன் வாங்கி துபாயில் ஆபீஸ் பண்ணி துபாயில் அவர் இப்போ அங்கே துபாயில் தான் இருக்கார். யார்? பாலசுப்ரமணிய ஆதித்தன். இப்போ பாலசுப்ரமணிய ஆதித்தனை கடன் தொல்லை அதிகமாக போனால் அடுத்து எங்கே போகும்? அது சன் டிவிக்கு தான் போகும். தினகரனும் அவருது, தினத்தந்தியும் அவருது. எதிர்காலத்தில் தினகரன் போகும்னு ஆதித்தனார் குடும்பத்திலிருந்து ஒரு பத்திரிகை விலைக்கு போன யாருக்கா தெரியுமா? ஏன் தெரியாது. ஆதித்தனாருடைய மருமகன்
மகளை திருமணம் செய்த KP கந்தசாமியுடைய நிலைமை எங்க போய் சேர்ந்துருச்சு? சன் டிவியில். அதே போல எதிர்காலத்தில் தினத்தந்தியும் சன் குழுமத்துக்கு போய் சேரும். இந்த பிரச்சனை தீருமா சார்? உட்காந்து பேசுவாங்களா அல்லது சட்ட ரீதியா தான் இது போய் இந்த பங்குகள் எல்லாம் பிரிக்கப்படுமா? என்ன நடக்கும் சார்? ஒன்றும் நடக்காது. கலாநிதி மாறன் நினைப்பதுதான் நடக்கும். அதாவது தயாநிதி மாறனை விட அசுரபலம் வாய்ந்தவரா கலாநிதி மாறன்? கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் 2 பேருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். மலைக்கும் தம்பி சார், கூட பிறந்த தம்பி தான். தம்பி தங்க எல்லாமே அண்ணன் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளணும். எதிர்த்து பேசக்கூடாது. கொடுக்கறத வாங்கிக்கணும், கொடுக்கலைனாலும் போயிடணும். இப்ப இந்த IPL டீம் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, காவியா கலாநிதி அவங்க அதன் மூலமா வருமானம் எல்லாம் வரும்ல, பலாயிரம் $5 பில்லியன் இருக்கு சார் அவங்ககிட்ட. 50,000 கோடி இருக்கு. ரைட். அதையெல்லாம் பங்கு பிரிச்சு அங்கெல்லாம் கொடுக்கவும் முடியாது. கொடுக்கறதா இருந்தாலும் சத்தம் போடாம 2003 கொடுத்துருப்போமா? 25 வரைக்கும் ஏன் காத்திருக்கான்? நான் வச்சுக்கிறேன். நான் சொல்லுவதுதான் சட்டம். சரி, நான் எதை சொல்லுகிறேன் அதான் சட்டம். இத்தனை பெரிய நிறுவனங்களை உருவாக்கியது நான் தான். நக்கீரன் கோபால் ஆபீஸுக்கெல்லாம் நான் தான் நடையா நடந்தேன். இவ்வளவு ஒரு நிறுவனத்தை நீங்க ஆரம்ப கட்டத்தில் நீங்க இந்த 90களில் ரஷ்யாவில் தான் பயிற்சி இந்த சேட்டலைட்டை எப்படி நடத்துவது என்று. அப்போ அங்கதான் 1 மாத காலம் பயிற்சி. அப்போ அங்கே போயிருக்காரு. அப்போ யார்? கலாநிதி மாறன். அங்கதான் போய் டெக்னிக்கலை தொழிலை கற்றுக்கொண்டது. அப்போ அங்க ரஷ்யாவுக்கு மாஸ்கோவுக்கு போன தமிழ்நாட்டிலிருந்து போன பல பேர்களை அப்பவே அவர் டார்கெட் போட்டார். இவர்களை அத்தனை பேரையும் மொத்தமாக விலைக்கு வாங்க வேண்டும் என்று. விலைக்கு வாங்கி சன் டிவியை தவிர யாரும் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியில் யாரும் தன்னை தாண்டி ஜாம்பவானாக தன்னை மீறி யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அன்றையிலிருந்து அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அதே போல் அரசு அதிகாரம் ப்ளஸ் யாரையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய திறனை வளர்த்து கொண்டார். திறனை வளர்த்து கொண்டார். இதுக்கெல்லாம் அடிப்படை நடராஜனும் சுசமுத்திரம் தான். எதை முடிச்சு விட்டாங்க? தூர்தர்ஷனை முடித்து தூர்தர்ஷனுக்கு பதிலாக சன் தொலைக்காட்சியை உருவாக்கிய அந்த ஜாம்பவான்களை விட பல மடங்கு ஜாம்பவானா தொழிலை கற்றுக்கொண்டார். சன் டிவியில செய்தி வரும், செய்தியே சன் டிவி ஆயிருக்கு. ஆமா. ஏன்னா நீங்க ஆரம்ப கட்டத்தில் திமுக பின்னணியில் இருக்கிற காரணத்தினால தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே நீங்க திமுக பின்னணி. திமுக நீங்க தமிழ்நாடு முழுக்க கேபிள் டிவி அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேபிள் டிவி கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு இது அப்படியே திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் தான் அந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டராக வந்தாங்க. அப்போ அவர்களை மீறி யாருமே புதுசா இவர்கள் போட்டதான் லிஸ்ட்டு. 1ஆம் நம்பர் சன் டிவி தான். 2ஆம் நம்பருக்கு வேணும் பணம் கொடுத்தா 2ஆம் நம்பர் ஆகும், பணம் கொடுத்தா 3ஆம் நம்பர் ஆகும். அன்னைக்கு சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, வின் டிவி இருந்ததா? இதுதான் இருந்தது. இத்தனை சேனல். தமிழன் டிவி இருந்தது. தமிழன் டிவி. இப்படி பல டிவி, அதாவது கோல்டன் ஈகிள் டிவி இருந்தது. கோல்டன் ஈகிள். ஆமா. இப்படி இவங்களே சுமங்கலி கேபிள் விஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க. சுமங்கலி இவங்களுதான், எஸ்சிபி இவங்களுதான். அதுல என்னன்னா ஏறக்குறைய அப்பவே குறைஞ்சு 1 கோடி கனெக்ஷன் அந்த நெட்வொர்க்ல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கனெக்ஷனுக்கு 100 ரூபா. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார், அன்றைக்கு இந்த வண்ண தொலைக்காட்சி பற்றி இலவச டிவி கொடுத்தாங்க, கருணாநிதி கொடுத்தாங்க. அதுவே இவரோட ஐடியான்றாங்க. அப்படியே கலாநிதி மாறன் ஐடியா. அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் கல் ஏர்வைஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், தென்னாப்பிரி கிரிக்கெட் அணி, யூகே கிரிக்கெட் அணி, இது கல் ஏர்வைஸ்ன்றதா கல் கேபிள் விஷன். கல் கேபிள் அவங்க தான் வச்சிருந்தாங்க. இப்படிதான். அப்போ நீங்க ஒட்டுமொத்த அதிகாரமும் இவர்களுக்கு வெளியே உள்ள வந்த பிறகு இதை தாண்டி எந்த விதமான விஷயங்களும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதான் விஷயம். ஸோ மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு தெருவில் எது நடந்தாலும் கலாநிதி மாறனை சிறு அசைவை கூட செய்துவிட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. கலாநிதி மாறன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த யுவராஜ் கோகுல்ராஜ் வழக்குக்கு நியாயம் கிடைப்பதற்கு காரணமே பாப்பா மோகன் தான். ஆமா. இன்னும் அவருக்கு பீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதே போல பாப்பா மோகனை போன்ற நபர்கள் தான்
கலாநிதி மாறனுக்கு எதிராக எங்க கேஸ் நடத்தணும்? பாட்டியாலா நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தணும். அதுக்கு வழக்கு நடத்துவதற்கு சிபிஐ பாப்பா மோகனை போன்ற மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களை தேடுகிற பொழுது ஒரு ஆள் இல்ல. எல்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்காங்க? கலாநிதி மாறன் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்போ தேடி பார்த்தா எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் பர்ச்சேஸ்னா நியாயமா சம்பளம் கொடுத்த தன்னுடைய ஆலோசகர்களாக அமர்த்தி கொண்டார். சிபிஐக்கு யாருமே வரல. நாங்களா உங்களுக்கு எதிர்முகாமல் இருக்கோம் சார், எங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நாங்க எங்களுடைய சட்ட அறிவை யாருக்கு பயன்படுத்துறோம்? கலாநிதி மாறன் பயன்படுத்துறோம். இப்படித்தான் நீங்க அந்த பிஎஸ்எல் கேஸுக்கு நீரஜ் கிஷன் கவுல் வர்றாரு. எங்க? சென்னை ஹைகோர்ட்டுக்கு. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு. நீரஜ் கிஷனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சகோதரர் தான் சஞ்சய் கிஷன் கவுல், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜு. அந்த பிஎஸ்எல் வழக்கு அவர் தான் வர்றார். வந்தா நீங்க 2:30 மணிக்கு கோர்ட்டை அவர் கட்டுப்பாடு கொண்டு வந்துருவார். யாரு? நீரஜ் கிஷன் கவுல். 5 மணி வரைக்கும் கலாநிதி மாறன் பிஎஸ்எல் வழக்குல நியாயத்தை எடுத்து வைப்பார். அப்போ இந்த வழக்குல பிஎஸ்என்எல் வழக்குல அந்த வழக்கு எந்த சாட்சி சொல்வதற்கு நீர்த்து போய் பிஎஸ்என்எல் அதிகாரிகளை யாரும் இல்ல, தலை வரைக்கும் ஓடிட்டாங்க. வழக்கு போட்டாச்சு, சார்ஜ் போட்டாச்சு, சிபிஐ வழக்கு நடக்குது. ஆனா எதையுமே நிரூபிக்க முடியல. நம்ம இதை தாண்டி நமக்கு தெரிஞ்ச பல தகவல் இருக்கு, அதெல்லாம் இப்படி பேச முடியாது. நிறைய தகவல் இருக்கு, மக்கள் கிட்ட சொல்லுவோம். ரைட். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.